ஹலோ காய்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன் டு வைப் கப்பல் அட்வென்ச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புது லொக்கேஷன் நம்ம சேனலில் போகிறோம். இது சென்னையில் இருக்கிற பழைய லொக்கேஷன் தான். எல்லோரும் இது நான் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் இப்போ கரண்ட் சினாரியோவில் என்னென்ன ஸ்பீஷீஸ்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க, ஒரு ஆஃப்டர்நூனில் எம்டியாக இருக்கிற நேரத்தில் இந்த இடத்துக்கு போகிறோம். ஃபீட் பண்ணுறது எல்லாமே இந்த டைமில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லாத்தையும் போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கடலை. ஹலோ ஆல், வெல்கம் டு வைப் கப்பல் அட்வென்ச்சர். ஸோ இன்றைக்கி நாங்கள் க்ரொக்கடைல் பேங்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிண்டி நேஷ்னல் பார்க்கில் நிறைய க்ரொக்கடைல்ஸ் பார்த்தோம். பட் அதை விட இங்கே நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே அந்த க்ரொக்கடைல் பார்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். வாங்க க்ரொக்கடைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, அங்கே ஒரு டாட்டாய்ஸ் மட்டும் இருக்குது. தண்ணிக்குள்ளே இருக்கும் உள்ள டாட்டாய்ஸ் இருக்குது. வா வா வா, ஃபீடிங் இருக்காங்க, போய் பார்ப்போம். இதெல்லாம் வர்றதும் முடியாது, அவ்வளோ பைசா. வீக்கெண்டில் அப்படி இருக்கும். ஒரிஜினல் தான் சார் இருக்குது. நல்லா இந்த தண்ணிக்குள்ளேயும் கிடைப்பாரு. தண்ணிக்குள்ளே இருக்காங்க. எந்த பேர் அங்கே இருக்காங்களோ. இது மாதிரி வீக் டேஸ்ல வந்தா ஃப்ரீயா இருக்குது பாக்குறதுக்கு. நல்லா எம்டியா இருக்கு. கொப்பிக்கலாம். ஸோ நாங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை கேங்ஸ்டர்ஸாக எல்லாம் படுத்துருக்காங்க. எவ்வளோ படுத்துருக்கு பாரு. அவங்களுக்கு பாரு வாட்டர் ஸ்ப்ரே வேற. இந்த மாதிரி பார்த்துருக்கியா நீ? ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. எல்லாம் அப்படியே தூங்குது. இல்லைங்களா, கீழே ஒரு தலைவர் இருக்காரு. எல்லாம் தண்ணிக்குல இருந்து மேல வெயிலுக்கு வந்துட்டீங்களா? எல்லாம் தண்ணிக்கு படுத்துருக்கு. வாய்ப்பு இருக்குது பாருங்க. சாப்பிட தரோன்னு நினைச்சா கேமராவை பார்த்து என்னன்னு தெரியலையே. நல்லா இருக்கு, நல்லா நிறைய இருக்கு இதுல. I wish I had this light, just light on water falling on you. மக்கர் ஆர் மார்ஷ் crocodile. ஓ, அங்க இருக்காரு, வாய் பொளந்துட்டு இருக்காரு பாரு. இங்க ஓ, தெரியல இல்லையா? அந்த இடத்துல எவ்வளோ இருக்கு பாரு, நிறையா எல்லாம் இருக்கு. பாண்ட் ஹாய் ப்ரோ. ஒண்ணுதான் இருக்கு.
இக்வானா. பிக்சர் பார்த்தியா? போலாமா அடுத்த இடத்துக்கு? பார்த்து வாட்டர் மானிட்டர் உடும்பு எங்க இருக்கு? ஆசியா நீர் உடும்பா. அந்த கிடக்கு பாரு. இந்த இருக்கு பாரு. ஹாய் ப்ரோ. அப்படியே சைலண்டா இருக்காரு. இந்து பார்த்தது இல்லம்மா. குட்டியா தான் பார்த்துருக்கேன் நான். என்ன வேணும்? ரொம்ப உயிரோட அழகா மண்டை மட்டும் தான். For donations we can share. இங்க more left. ஆனால் அந்த கொக்கடைல் வந்து எதுவுமே ரொம்ப ஆக்டிவாலாம் இல்லை, அதனால தேடி கண்டுபிடிச்சான். மதிய நேரத்தில் வந்தால் எப்படி? அங்கே தண்ணி ஊற்றுறாங்க, அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கே போயிடுச்சு எல்லாம். சரி வா 2 மணிக்கு ஃபீடிங்கா, நம்ம போய் டக்குன்னு பார்க்கலாம். அதை இந்த இருக்கான் வேறு எல்லாம் ஃபேட் பாஸ்டடாக இருக்கானுங்க. ஃபேட்டிஸ் அங்கே ஒருத்தன் முழிச்சிட்டு இருக்கான் பாரு. வாயை மட்டும் ஆடு குழந்தைகிட்டு. ஹாய். அவ்வளோதான். அப்படியே இருக்குது ஸ்டாச்சு மாதிரி. ஆமாம்மா டாடா ஐஸ்க்கு அந்த ஃபீட் பண்ண போகிறாங்க, இந்த சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். வா ஆக்சுவலி ஃபீடிங் போயிட்டு இருக்கு டாடா ஐஸ்க்கு. Indabra joined tortoise. இவ்வளோ பெரிய ஆமையெல்லாம் பார்த்துருக்கியா? இரு கட்டிட்டாங்க பாரு சாப்பிடறதுக்கு. அவங்க உள்ள போயிட்டாங்க. உடனே சாப்பிடுமா லேட் பண்ணுமா? ஓ சாப்பிட்டாங்களா? அவங்கள ஒன்றும் பண்ணாத, அவங்களாம் உள்ள போயிருக்காங்க. டாடாய்ஸ் ஒன்றும் பண்ணுங்க. ரொக்கடையில் தான் டேஞ்சர். நல்லா இருக்கும் பாரு. மூக்கு மட்டும் பெருசா இருக்குமே அது இது. டோட்டல்ஸ்லாம் இருக்கு பாருங்க. டோட்டல்ஸ் இருக்கும் எங்கன்னு தெரியல. அது மக்கள் நிறைய இப்படி வந்து மூக்கு கிட்ட இப்படி இருக்கும். வரல பறவைகள் குருவி எல்லாம் இருக்குது. மக்கள் கூட்டமா இருந்தா மட்டும்தான் வெளில வருவாங்க போல இருக்கு, இல்லைன்னா தண்ணிக்குள்ளேயே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. வீட்டுக்கு வெளியில வரல. அங்க வருது பாரு, அந்த அது மேல ஏறுது பாரு அந்த டாடாய்ஸ் மேல. வா 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 எடுப்போம். அதோட மேலேயே ஏறுது அந்த டாடாய்ஸ். லாஸ்ட்ல இருக்கு. ரெண்டு பேர் இருக்காங்களா? இந்த இருக்கு பாரு. இங்க ஒரு ஆள் இருக்காங்க.
அந்த கேரியல் முதலை. நம்ம அங்கே பார்த்ததோட இங்கே எவ்வளோ அதிகமாக இருக்குங்களா? இங்கே crocodileக்குமே உள்ள பார்க்கு. அங்கெல்லாம் இருக்கு பாரு, மூக்கு கிட்ட கரெக்டாக அது சொன்ன மாதிரி குழந்து இருக்கு பாரு கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து. அது ஏன் வாய் அப்படி குழந்து வச்சிருக்குது? இந்த நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் பண்ணும் போல. ஹாய் தல. இது எப்படி அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. அது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது. மற்றெல்லாம் ஒரே மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட் இருக்கு. Adam and Eve. And then Ophelia and Roberts. That's fine. Height. பயங்கரமா இருக்குது இது. இது ஏதோ ஹாலிவுட் பட வில்லன் மாதிரி ஒரு லுக்கு. கிரீன் காப்ளின் மாதிரி. அதுக்கப்புறம் ரெண்டு பேரு ஆடம் அண்ட் ஈவாமே. ஆடம்மா இவரு. பின்னாடி ஒரு மூமெண்ட் இருக்கு தெரியுதா? இருக்குது மேபி அதான் தான் இருக்கு. இன்னொன்று முதல் மூவில அர்ஜுன் அந்த பேச்சுல குளிச்சுட்டு வர மாதிரி இருக்குது. ஆமா மேல நிறைய நெஸ்டெல்லாம் இருக்குது. ஆமா கத்துறாரு வேற இல்ல. க்ரௌட் வர ஆரம்பிக்குது. Thor's enclosure. Rotary Club of Thor. எங்க இருக்கீங்க தோர்? தோர் எங்க இருக்காருன்னே தெரியல. ஏரியா கொஞ்சம் வைடா இருக்கனால கலை எங்க இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன சொன்னீங்க? ஏரியா கொஞ்சம் வைடா இருக்குல்ல, கலை எங்கன்னே தெரிய மாட்டேங்குது. தலை ஒரு வேளை இந்த புஷ்ஷுக்குள்ளலாம் இருப்பாரு தோர். தோர் உப்பு நீர் முதல்ல. அப்போ சால்ட் வாட்டர் ப்ளஸ் டர்ட்டி வாட்டர். ஃபுட்டு சாப்பிடுது. அழகா சாப்பிடுது பாருங்க. எப்படி கையெல்லாம் இருக்கு பாருங்க. அதுக்கு ஆஹா கையை நவுத்து விட்டு அப்படி இவ்வளவு பெரிய ஆமை எல்லாம் நான் கடல்ல கூட பார்த்தது இல்லை. இங்க இருக்கு. ஒரு வெரைட்டி மூத்தக்குடி மகனாமே இங்க இருக்க ஒரு
பா நிறைய சும்மா நீட்டிட்டு இருக்காது. ஹாட்டா இருக்கும். இதே பார்த்தோம். இது பார்க்கல போறோம். பார்த்தப்போ எவ்வளோ நானும் வந்து வேறா இருக்குல்ல. ஃபுல்லாக கூட இருக்கு. ஸோ அங்கே இங்க வெளியே வந்து பொழந்துட்டு இருக்காரு. 2 பேர் இருக்காங்க போலயே. ஆமா. ஹலோ ப்ரோ. அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து மேல ஏறி வந்து நிக்குதுல்ல. வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் இருக்கு. ஏன் நம்ம இறங்கினோம்னா நமக்கு உள்ள நம்மளை முழுங்கிடும். அந்த அளவுக்கு வாங்கி கொழுந்து வச்சிருக்கு பாரு. இங்க இருந்து மூவ் ஆகி வராங்க. யாரு? நம்ம ஏறி குதிப்போம். ஒருத்தர் வராரு. ஏறி மேல ஏறி அப்படியே குதிச்சிருவோம். ஒருத்தர் மட்டும் மூவ்மெண்ட் போ தண்ணிக்குள்ள போறாரு பாரு. இல்ல ஒருத்தங்க இங்க மூவ் ஆகி வரான், அதனால இவரும் உள்ள போறாரு. உள்ள போயிட்டாரு தண்ணிக்குள்ள. இவர் மேல படுத்திருக்கிறாரு. இங்க நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. ஹாய் ப்ரோ, என்ன பண்றீங்க? தூங்குறீங்களா? இது வழியா என்ட்ரன்ஸ் இருக்கு போல. இப்படி போய் அவன் கிளாஸுக்கு வந்துக்குவான். அப்படி இல்லைன்னா தண்ணிக்கு வரணும்னா இங்க வந்துப்பான் போல இது வழியா. ஸோ ஆக்சுவலாக இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா க்ரொக்கடைலுக்கும் ஃபீடிங் எல்லாம் வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கூட பண்ணலாம். அதுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த அனிமலுக்கு வேணாலும் ஃபீட் பண்ணலாம். நீங்கள் கேட்டுட்டு இதுக்கு எவ்வளோ செலவாகும், எதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றதெல்லாம் கேட்டு அந்த இதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா போர்டில் உங்கள் நேமோட மென்ஷன் பண்ணி போடுறாங்க. ஈவன் இங்கே நிறைய க்ரொக்கடைல்ஸ் கிட்ட அவங்க போர்ட்லேயே வந்துட்டு அந்த க்ரொக்கடைல் நேம் ப்ளஸ் யார் அடாப்ட் பண்ணாங்களோ அவங்க நேம் அவங்க ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதான் அது மாதிரி நீங்கள் இந்த மெயில் ஐடி நல்லா பார்த்துக்கோங்க, info@madrascrocodilebank.org. இதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபாலோ த்ரூ பண்ணிங்கன்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்களேன், Cuban crocodile enclosure adopted by பிஸ்லெக்ஸ்னு யாரோ ஒருத்தர் அடாப்ட் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் நான் பார்த்தேன் நிறைய கம்பெனிஸ் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லோரும் பண்ணியிருக்காங்க, நீங்களும் பண்ணுங்கள். ஃபுட்டுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நாள் வாழட்டும், இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கட்டும். அங்கே இருக்காங்க, அங்கே இருக்காரு. டைம் ஃபீட் பண்ணுவாங்களாம், அந்த டைமில் தான். மற்றபடி விசிட்டர்ஸ்லாம் வந்து ஃபீடிங்கை பார்க்க முடியாதுன்ற மாதிரி தான் போட்டுருக்கோம். ஒருத்தர் மூவ் ஆகி வராரு. கேமராவை கொடுத்ததை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நான் அசைய மாட்டேன்டா, செஞ்சாதான் என்ன நீ உயிரினன்னு பார்ப்பேன், செய்யவே மாட்டேன். நம்ம போன இடம் வந்தப்ப இவ்வளவு மேல ஏறி வரலையா? மேல ஏறி இவ்வளவு பத்திரிக்கா போயிட்டு இருக்காரு. அழகா நடந்து போயிட்டு இருக்காரு. படுத்துட்டு நல்லா சூப்பரா நடக்குது.
இங்க 2-3 பேர் வெளியில வந்துட்டாங்க. ம் இதெல்லாம் தலைப்பொருள். ஓகே. யூடியூப் போடுது. ஆக்சுவலாக யூஸ்வலாக எங்கே நாங்கள் போனாலுமே எங்கள் அம்மாவுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு பிளான்ட்லேருந்து எதையாவது ஒன்று எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை. இப்படி தான் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அதை மோந்துக்கிட்டே வருவாங்க. அவங்களுக்கு அதோட ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வேப்பலை எடுத்திருக்காங்க. வேப்பலையில் என்ன மோருவாங்கன்னு தெரியல. மோந்து பார்க்கட்டும். ஏன்டா இதெல்லாம் போய் சொல்றோம்? ஓகே கைஸ், தட்ஸ் இட். ரொம்ப காம்ப்ரிஹென்சிவெல்லாம் இல்லை, ஸ்மால் ஏரியா தான். அதேமாரி க்ரொக்கடைல்னாலே யூஸ்வலாக அது வந்து ரொம்ப ஆக்டிவெலாம் இருக்காது, பெருசாலாம் ஜஸ்ட் போய் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு லைட் மூமெண்ட்ஸ் மட்டும் பார்க்க முடியும், அவ்வளோதான். இல்லாட்டி ஸ்டாச்சு மாதிரி அப்படியே இருக்கும். ஆமாம், அதை தான் பார்க்க போகிறீங்க. நாங்களே இந்த வீடியோ வந்து 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன மூமெண்ட் இருக்கோ அதை மட்டும்தான் எடிட் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். பார்க்க வந்தீங்கன்னா ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா லைட்டாக பார்க்கலாம். அதோட ஹேபிட்டட், அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்க முடியும். அவ்வளோதான். ஸோ பாய் எவ்ரிவன்.